என்னங்க சின்ன மருமகள் சீரியல்ல இப்படி ஒரு பகீர் திருப்பம் வரும்னு நீங்க கொஞ்சமாவது எதிர்பார்த்தீங்களா? ராத்திரி நேரத்துல குடிசைக்குள்ள வந்த அந்த கொடிய விஷப்பாம்பு நம்ம சேதுவ கடிச்சிருச்சா? அடுத்த நாள் காலையில சேதுவோட முகம் ஏன் அந்த பாடு வீங்கி போச்சு? அதுமட்டுமில்லாம தமிழ் செல்விக்கு தெரியாம அவ பிறந்த நாளுக்கு அந்த ஆசிரமத்துல பிரம்மாண்டமா அன்னதானம் கொடுத்தது யாரு? இப்படி பல அதிரடி திருப்பங்களோட இன்னைக்கு எபிசோட் வேற லெவல்ல போச்சுங்க. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு எந்த ஒரு காட்சியும் விடாம ரொம்ப விரிவா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்துலயே நம்ம சேது புள்ளைங்களுக்கு தேவையான தொட்டில் தலையணை விளையாட்டு சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வராரு. ஆனா அங்க இருக்கிற ஈஸ்வரிக்கும் மோகனாவுக்கும் இது சுத்தமா பிடிக்கல. அவங்க எப்பவும் போல தங்களோட சூழ்ச்சியான பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜங்கம் என்ன நடக்குதுன்னு புரியாம அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. குடும்பத்துல ஒரு பெரிய சண்டையே வெடிக்குது. நம்ம சேது ரொம்பவே கோபப்படுறாரு. தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அவர் கத்துறத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பாவமா இருக்கு. தமிழ் அவரை சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா சேதுவோட கோபம் அடங்கவே இல்ல. அவர் அந்த இடத்த விட்டு ரொம்ப கோபமா போயிடுறாரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ராத்திரி நேரத்துல தமிழும் சேதுவும் அந்த ஓலை குடிசைக்குள்ள தூங்க போறாங்க. சேது ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு. குழந்தைங்கள பத்தியும் வீட்ல நடந்த அவமானங்கள பத்தியும் குறிப்பா ஐஸ்வர்யா பத்தியும் பேசி ரொம்ப ஃபீல் பண்றாரு. தான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சும் தனக்கு எந்த மரியாதையும் கிடைக்கலையேன்னு அவர் ஆதங்கப்படுறாரு. தமிழ் அவருக்கு ரொம்ப அன்பா ஆறுதல் சொல்லி தூங்க வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பகீர் சம்பவம் நடக்குது. அந்த குடிசையோட மேல்கூரையில இருந்து ஒரு பெரிய விஷப்பாம்பு ஊர்ந்து மெதுவா உள்ள வருதுங்க. எதேச்சையா முழிச்சு பாக்குற தமிழ் அந்த பாம்ப பார்த்த உடனே பயத்துல அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. அவங்க போடுற சத்தம் கேட்டு வீட்ல தூங்கிட்டு இருக்கிற ராஜங்கம், மோகனா, ஈஸ்வரி எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வராங்க. அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது. எல்லாரும் சேர்ந்து அந்த பாம்ப அடிக்க கம்பு குச்சிய வச்சு தேடுறாங்க. நம்ம சேதுவும் எந்திரிச்சு என்ன ஆச்சுன்னு புரியாம முழிக்கிறாரு. குடும்பமே ஒட்டுமொத்தமா பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. கடைசியா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாம்பு பிடிக்கிறவரை கூட்டிட்டு வந்து அந்த பாம்ப லாவகமா புடிச்சு வெளியே கொண்டு போறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த தமிழ் ரொம்பவே பயந்து போய் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நடுங்கிட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு பேசவே வார்த்தை வரல. அந்த பாம்பு போனதுக்கு அப்புறம் தமிழ் சேது கிட்ட ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. மாமா, இந்த குடிசைக்குள்ள ரொம்ப ஆபத்தா இருக்கு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காம நீங்க வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சேது இருக்காரே, அவரு ரொம்ப ரோஷக்கார ஆளு. நான் இங்க தான் படுப்பேன், எனக்கு எந்த பயமும் இல்ல. இந்த குடும்பம் என்னைய ஒதுக்கி வச்சிருச்சு, நான் உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறாரு. தமிழ் மனசே கேட்காம ரொம்ப கவலையோடையும் கண்ணீரோடையும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன தமிழ் தன்னோட மெடிக்கல் எக்ஸாம்காக உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஒரு வெறியில இருக்காங்க. அப்போ அங்க வர ஐஸ்வர்யா தமிழ் கிட்ட உட்கார்ந்து ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாம் தலைகீழா மாறுது. தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாம மத்தவங்களுக்காக வாழ வேண்டிய நிலைமை வருது. கணவன் மேல எந்த காதலும் இல்லாம வெறும் குழந்தைக்காக மட்டுமே தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். இதெல்லாம் பத்தி ஐஸ்வர்யா கண்ணீரோட சொல்லும்போது நம்மளுக்கே ரொம்ப கனமா இருக்குங்க. தமிழ் அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா பேசி அவங்க மனச தேத்துறாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் மனசுல வந்து போகுது. ஸ்கூல் பசங்க முன்னாடி தமிழ் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல தைரியமா ஒரு பாம்ப பிடிச்சப்போ நம்ம சேது அத பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்னதும் பீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சேது தமிழ் கிட்ட இந்த உலகத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தானு
தன்னோட ஆழமான காதல ரொம்ப உணர்ச்சிகரமா வெளிப்படுத்துனதும் தமிழுக்கு ஒவ்வொன்னா ஞாபகம் வருது. இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் என் மாமா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவரு மட்டும் தனியா அந்த இருட்டு குடிசையில எந்த பாதுகாப்பும் இல்லாம தூங்குறாரேன்னு தமிழ் ரொம்ப குற்ற உணர்ச்சியில தவிக்கிறாங்க. உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நேரா அந்த குடிசைக்கு போய் சேது பக்கத்துல அமைதியா படுத்துக்கிறாங்க. அவங்களோட அந்த உண்மையான காதல் அன்ப பாக்குறதுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் வீட்ல ஒரு பெரிய அதிர்ச்சி. காத்துட்டு இருக்கு. சேது தூங்கி எந்திரிச்சு வழக்கம் போல பல் விளக்க வரும்போது அவரோட ஒரு பக்க கன்னம் ரொம்ப மோசமா வீங்கி போய் இருக்கு. அவருக்கு வாய் பேச முடியாத அளவுக்கு பயங்கரமான வலி. மோகனாவும் ஈஸ்வரியும் இத பார்த்துட்டு என்னமோ ஏதோன்னு கேக்குறாங்க. தமிழ் பதறிப்போய் வெளிய வந்து சேதுவோட வீங்குன முகத்த பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க. தொட்டு பாக்கும்போது சேது வலியில ரொம்ப துடிக்கிறாரு. நேத்து ராத்திரி நடந்த சண்டையில அடி வாங்குனதுனால இப்படி வீங்கி போயிருச்சோ இல்ல அந்த பாம்பு எதுவும் தீண்டிடுச்சோன்னு எல்லாரும் பலமா பேசிக்கிறாங்க. நம்ம ராஜங்கம் ரொம்ப சீரியஸா என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறாரு. ஆனா அந்த சூழ்ச்சிக்கார மோகனாவும் ஈஸ்வரியும் சேது இப்படி கஷ்டப்படுறத பார்த்து உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் அவங்க முகபாவனை இருக்கு. இதுக்கு நடுவுல வீட்டுக்குள்ள தமிழ் ஐஸ்வர்யாவுக்காக ரொம்ப சத்தான உளுந்தங்கஞ்சி காய்ச்சி குடுக்குறாங்க. அப்போ தமிழ் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இன்னைக்கு காலேஜ்ல எனக்கு சிறந்த மாணவிக்கான பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு குடுக்குறாங்க, எல்லாரும் கண்டிப்பா வரணும், நான் காலேஜ் போகணும்னு ரொம்ப ஆசையா சொல்றாங்க. ஆனா மோகனாவும் ஈஸ்வரியும் அத பெருசாவே கண்டுக்கல. அவங்க முகத்துல ஒரு அலட்சியம் தான் தெரியுது. அந்த நேரத்துல ஐஸ்வர்யாவோட சின்ன குழந்தை ரொம்ப நேரமா பசியில அழுதுகிட்டே இருக்கு. வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் குழந்தைக்கு பவுடர் பால், அதாவது பார்முலா மில்க் குடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இத கேட்ட உடனே தமிழுக்கு பயங்கர கோபம் வருது. ஒரு எதிர்கால டாக்டரா அவங்க தாய்ப்பால் தான் ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். பவுடர் பால் கொடுத்தா குழந்தையோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு தான் அது கொடுக்கணும்னு தமிழ் ரொம்ப ஆவேசமா சண்டை போடுறாங்க. அவங்க சொல்றது 100% உண்மை. ஆனா அந்த பழமைவாத குடும்பம் ராஜங்கம், மோகனா, ஈஸ்வரி எல்லாரும் எப்பவும் போல தமிழ் சொல்றத கேட்காம குழந்தைக்கு பவுடர் பால் கொடுக்கவே பிடிவாதமா முடிவு பண்றாங்க. தமிழ் எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. ஆனா அவங்க பேச்ச யாருமே மதிக்கல. மதிய நேரம் வீட்ல ரொம்ப தடபுடலா அசைவ விருந்து ரெடி ஆகுது. மீன் வறுவல், மட்டன் குழம்புன்னு விதவிதமான சாப்பாடு வாசம் ஊரையே தூக்குது. எல்லாரும் தரையில உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சேதுவும் அவரோட வீங்குன முகத்தோட வந்து ரொம்ப ஆசையா சாப்பிட உட்காருறாரு. ஆனா பல் வலியிலையும் அந்த வீக்கத்துலையும் அவரால ஒரு வாய் சாப்பாடு கூட சரியா மென்னு சாப்பிட முடியல. அவர் கஷ்டப்படுறத பார்க்க பாவமா இருக்கு. எல்லாரும் சாப்பாட்ட ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா ஒரு பெரிய உண்மைய சொல்றாங்க. இன்னைக்கு இந்த அருமையான சமையல் செஞ்சது நம்ம வழக்கமா கூப்பிடுற சமையல்காரங்க இல்ல. இந்த மீன் குழம்பு, மட்டன் எல்லாமே நான் தான் செஞ்சேன்னு சொல்றாங்க. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா அவங்கள பாராட்டுறாங்க. எல்லாரும் இப்படி சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு சத்தம் வருது. ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்து ஒரு சிஸ்டர் நேரா வராங்க. அவங்க எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய உண்மைய உடைக்கிறாங்க. இன்னைக்கு எங்க ஆசிரமத்துல இருக்கிற எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அதுவும் தமிழ் செல்வியோட பிறந்த நாள். அதுவுமா இந்த பிரம்மாண்டமான அன்னதானம் நடந்துருக்குன்னு சொன்ன உடனே வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போடுது. ஈஸ்வரியும் மோகனாவும் யாருடா இவளுக்கு இப்படி செலவு பண்றதுன்னு வைத்தெரிச்சல்ல முழிக்கிறாங்க. ராஜங்கம் என்ன நடக்குதுன்னு புரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு. சேதுவும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. இப்படியே இன்னைக்கு எபிசோட் ரொம்ப உச்சக்கட்ட சஸ்பென்ஸா முடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான தருணம்னா அது தமிழும் ஐஸ்வர்யாவும் ஒரு பொண்ணோட கஷ்டத்தை பத்தி பேசிக்கிட்டதும், சேது மாமா தனியா குடிசையில படுத்துருக்காருன்னு தமிழ் ஓடிப்போய் அவர் கூட படுத்துக்கிட்டதும், தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உண்மையான ஆழமான பாசத்தை இது ரொம்ப அழகா தெளிவா காட்டுச்சு. அதுமட்டுமில்லாம அந்த பார்முலா பால் விஷயத்துல ஒரு டாக்டரா தமிழ் எவ்வளவு சரியா யோசிக்கிறாங்கன்னு அவங்களோட அறிவையும் தைரியத்தையும் குடும்பத்து முன்னாடி பார்க்க முடிஞ்சது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைச்சா ரொம்பவே ஆர்வமா
பரபரப்பா இருக்கு. கண்டிப்பா அந்த ஆசிரமத்துல அன்னதானம் கொடுத்தது நம்ம சேதுவா தான் இருக்கும். தமிழ் மேல இருக்கிற அளவற்ற காதல்ல அவரு யாருக்கும் தெரியாம அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க இந்த ஏற்பாட்ட பண்ணிருப்பாரு. இது தெரிஞ்ச உடனே அதிர்ச்சியில இருக்கிற ராஜங்கம் என்ன பெரிய முடிவு எடுக்க போறாரு. மோகனாவும் ஈஸ்வரியும் இந்த விஷயத்த பெருசாக்கி குடும்பத்துல என்ன புது குழப்பத்தை கொண்டு வர போறாங்க. தமிழ் தன்னோட அவார்டு வாங்க காலேஜுக்கு போவாளா மாட்டாளான்னு நாளைக்கு எபிசோட்ல ரொம்ப விறுவிறுப்பா பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.